ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் உள்ள 2 முக்கிய கட்சித் தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசியிருப்பதாக தொடர் விமர்சனம் எழுந்து வரும் நிலையில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தரமான பதிலடியை கொடுத்திருக்கிறார். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பாகிஸ்தானியர்கள் மீது போர் தொடுக்கக்கூடாது என்றும் சுற்றுலா பயணிகள் உயிரிழந்ததற்கு பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கருத்து தெரிவித்தார். இதனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து இருப்பதாகவும் உளவுத்துறை திருமாவளவன் நடவடிக்கையை கண்காணிக்க வேண்டும் என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்தனர். அதேபோல் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதை அடுத்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்திய அரசுக்கு எதிராகவும் பேசியிருந்தார். இதனால் இஸ்லாமியர்கள் வாக்குகளுக்கு என்னவெல்லாம் நாடகம் போடுகிறார்கள் என்ற விமர்சனம் எழுந்தது. இந்த நிலையில்தான் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தலைமையில் காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலில் மரணமடைந்த மக்களுக்கு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. மதம் குறித்து எதுவும் பேசாத சுற்றுலா சென்ற அப்பாவி மக்கள் 26 பேரை சுட்டுக் கொன்றாலும் அந்த தீவிரவாதிகளுக்கும் அவர்களை ஊக்குவித்த பாகிஸ்தான் நாட்டுக்கும் இங்கு ஆதரவாக பேசுவது மிகவும் தவறு. ஆயினும் நாங்கள் அப்படித்தான் பேசுவோம் என்று கூறுபவர்கள் அந்த நாட்டுக்கே சென்று விடுங்கள். தீவிரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒரே மாதிரி நடந்து கொள்வது அவசியம். காஷ்மீர் நமது நாட்டின் ஒரு அங்கம். ஆனால் ஓட்டுக்காக அரசியல் நாடகம் ஆடக்கூடாது. இந்துக்களுக்கு என இருக்கும் ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். இங்கு கூட இந்துக்கள் வெளியில் செல்லக்கூடாது என்றால் எப்படி என பேசியிருந்தார். பவன் கல்யாணின் இந்த பேச்சு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் பேசிய கருத்துக்களுக்கு பதிலடியாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. அதன்படி பார்த்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவனுக்குத்தான் பாடம் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. சிறுபான்மையினரின் வாக்குகளுக்கு வேண்டி தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவே பாகிஸ்தானிய நாடுகளுக்கு ஆதரவாக பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. முன்னதாக சனாதனம் குறித்து கருத்து பேசிய உதயநிதிக்கு எதிராக பவன் கல்யாண் பேசினார். இப்போது இந்துக்களுக்கு எதிராக கருத்து சொன்ன திருமாவளவனையும் தாக்கியிருக்கிறார். மத்திய அரசு பொறுத்தவரையில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் திருமாவளவன் போன்ற தலைவர்களுக்கு எல்லாம் பவன் கல்யாண் தான் சரியாக இருப்பார். அவசரப்பட்டு பேசிய திருமாவளவனுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியான திமுகவில் இருந்து ஆதரவு குரல் வராததால் திருமா இதனை எப்படி சமாளிப்பது என பம்மி உள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.